அவரே கார் மற்றும் செய்தியை பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தில் கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தற்போது மணிப்பூர், சிக்கிம் உள்ளிட்ட நார்த் ஈஸ்ட் மாநிலங்களுடைய பொறுப்பாளராக இருந்து வருகிறார். இவர் தமிழகத்தில் ஏற்கனவே SC/ST பிரிவு பொறுப்பாளராக பணியாற்றுகிறார். அதே போல இளைஞர் காங்கிரசிலும் முக்கிய பொறுப்புகளில் வகித்திருக்கிறார். இந்த சூழல்ல இவருக்கு தற்போது மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்பாளராக தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மற்ற மாநிலங்களிலிருந்தும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சத்தீஸ்கரிலிருந்து சுலோதேவி நிட்டாம், அதே போல ஹரியானாவிலிருந்து கரம்வீர் சிங் பவுத், அதே போல ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து அனுராக் சர்மா, தமிழ்நாட்டிலிருந்து கிறிஸ்டோபர் திலக் மற்றும் தெலுங்கானாவிலிருந்து அபிஷேக் மானு சிங்வி மற்றும் வெம் நரேந்தர் ரெட்டி ஆகிய வேட்பாளர்கள் அறிவித்து ஐசிசிஐ காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தற்போது தமிழகத்திற்கு கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். மாநிலங்களவை காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழரசி, தமிழ்நாட்டிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டிருந்த பெயர்ல கிறிஸ்டோபர் திலக்கின் பெயரும் முன்பாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவருடைய பெயர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அரசியல் பயணம், காங்கிரஸில் அவர் வகித்திருந்த முக்கிய பதவிகள் குறித்து பதிவு செய்யலாம். கிறிஸ்டோபர் திலக் அதாவது திமுகவிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை ஒதுக்கப்பட்டது. அப்போது பல்வேறு பெயர்கள் பரிசீலனையில் இருந்தன. அதில் குறிப்பாக பல்வேறு பெயர்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என திமுகவில் இருந்து தெரிவிக்கப்பட்டதாகவும், அதே போல காங்கிரஸ் கட்சியிலும் அவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர். காங்கிரஸ் கட்சியின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் அவர் ஈடுபட்டு வருகிறார். தமிழக அளவுல SC/ST பிரிவு துறை பொறுப்பாளராக அவர் பதவி வகித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இளைஞர் காங்கிரஸ் பொறுப்புகளிலும் அவர் பதவி வகித்திருக்கிறார். இந்த சூழல்ல தற்போது அவர் வடகிழக்கு மாவட்டங்களோட காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளராக தற்போது பணியாற்றி வருகிறார். மணிப்பூர், சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாவட்டங்களுடைய இன்சார்ஜா தற்போது அவர் இருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய பல்வேறு முக்கிய போராட்டங்கள்ல கலந்துக்கிறது, தேசிய அளவுல போராட்டங்கள்ல அவர் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில தற்போது அவருடைய குரல் மாநிலங்களவையில ஒரு முக்கியமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தற்போது அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா காங்கிரஸ் தரப்புல தெரிவிக்கப்படுது. இவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தற்போது வடகிழக்கு மாநிலங்கள்ல அவர் காங்கிரஸ் கட்சி பொறுப்புகள்ல இருக்கிறாரு. தமிழகத்திலையும் பல காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்புகள்ல அவர் பணியாற்றி இருக்காரு. இந்த சூழல்ல அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று அவர் இதற்கான வேட்புமனு தாக்கலை தலைமைச் செயலகத்துல தாக்கல் செய்ய இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.